எமோஷனலா எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாம போச்சு. இந்த விஷயத்துல இவ்ளோ அவசரப்படாம இன்னும் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். இந்த சந்தோஷ் தான் சும்மா இல்லாம அத்தையை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டான். அதுதான் அவங்கள அதிகமா ஹர்ட் பண்ணியிருக்கோம். நான் படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருடா பேசிக்கலான்னு. தடாலடியா எல்லா முடிவையும் எடுத்து இப்படி சொதப்பி வச்சுட்டான். நானும் அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசி அத்தையை கஷ்டப்படுத்திட்டேன். பாவம் அத்தை அதை நினைச்சு சாப்பிடாமலேயே இருக்காங்க. எப்படியாவது அத்தைய சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். அத்தை, என்ன அத்தை ஒரே யோசனையிலே இருக்கீங்க? அத்தை இந்தாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. வேணான்னு சொல்லாம சாப்பிடுங்க அத்தை, ப்ளீஸ். வேண்டாம் பவி, எனக்கு இப்ப பசிக்கல. சாரி அத்தை, நானும் சந்தோஷம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஒத்துக்க வைக்கலான்னு சொல்லிதான் நாங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோம். அது இப்படி தப்பா போகும்னு நாங்க நினைச்சே பார்க்கல. கஷ்டப்படுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல பவி, பழகிடுச்சு. அதுவும் இல்லாம என் மேல இருக்கிற அக்கறையில தானே நீங்கெல்லாம் இப்படி பேசுறீங்க. பரவாயில்ல, விடு. இல்ல அத்தை, சந்தோஷ் என்கிட்ட வந்து அம்மா இது வரைக்கும் நான் தான் உலகம்னு வாழ்ந்துட்டாங்க, இனியாவது அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பி லைஃப் வேணும், அத நாம தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. அதான் அப்படி பேசிட்டோம். என் மேல ஏதாவது கோவமா அத்தை? ஓ மேல மட்டும் இல்ல பவி, குட்டி மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா எனக்கு பெருமைதான். இப்படி ஒரு மகனும் இப்படி ஒரு மருமகளும் எனக்கு கிடைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் அத்தை. தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருந்தது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, என் மேல கோவம் இல்லைன்னா நீங்க சாப்பிடணும். உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் சார். ஏன்? நான் என்ன தப்பு பண்ண? என் மேல ஏன் கோவப்படுற? பின்ன என்ன சார், எல்லாம் கூடி வரப்போ இப்படி மொத்தமா சொதப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொதப்புன? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமாமா, எதுவும் புரியாது. எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கமா சொல்லணும். நான் தமிழ்ல தானே பேசுறேன், இதுக்கும் சப்டைட்டில் வேணுமா? அடி சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. நானே லட்சுமி மேடத்துக்கு மயக்கம் வர அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்டாங்களே, அதுக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேனேன்னு ஃபீல்ல இருக்கேன். நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஆமா,
நான் லூசு தான். ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவங்க கூட சேர்ந்து வாழதானே ஆசை. உங்க அம்மா பார்த்த பொண்ணு அவங்க. 20-25 வருஷமா அந்த போட்டோவையும் வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, பாவியும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு சொல்லும் போது வேணான்னு சொல்றீங்க. எதுக்கு சார் இப்ப அமைதியா இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையாதான்னு பல வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க ஆசைப்பட்ட உங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணே, அதுவும் உங்க பையனே மனசு மாறி இறங்கி வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. கப்புன்னு லக்ஷ்மி மேடம் கழுத்துல தாலி கட்டாம சும்மா எப்ப பார்த்தாலும் வேணாம் வேணான்னுக்கிட்டு. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க மேடி? சந்தர்ப்பவாதியா கணக்க பயன்படுத்திக்க சொல்றியா? எனக்கு லட்சுமி மேடத்தை பிடிக்கும் தான். அன்னைக்கு ஒரு நிர்பந்தத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிற ஆதங்கத்துலதான் அவசரப்பட்டு அவங்க கழுத்துல அன்னைக்கு தாலியை கட்டினேன். அன்னைக்கு நான் செஞ்ச அந்த ஒரு சின்ன தப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் லட்சுமி மேடம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற கில்ட்டி ஃபீலே என்ன கொண்டுகிட்டு இருக்கு. இப்ப இதை பயன்படுத்தி மறுபடியும் அவங்களை கஷ்டப்படுத்த சொல்றியா? சார், இது அவங்களுக்கு நீங்க செய்யற கஷ்டம் இல்ல சார், செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டுமே. ஏன் சார், அவங்க பையனும் மருமகளுமே இறங்கி வந்து சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன சார் வேணும் உங்களுக்கு? மத்தவங்க சொல்றது முக்கியம் இல்ல மேடி. லட்சுமி மேடம் மனசார சொல்லணும். அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாத போது நான் எப்படி? சார், லட்சுமி மேடம் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்ல மேடி. அப்புறம் அப்ப அவங்களே வந்து நீங்களே வந்து பேசிட்டோம்னு நினைச்சிருப்பாங்கல்ல? நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல மேடி. அவங்க மனசுல என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. கல்யாண அளவுக்குலாம் எதுவும் யோசிக்கல. அதுவும் போக அவங்க மாமனார், இந்த சமூகம், இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாங்க. சந்தோஷம் பவியும் ஆர்வத்தில் செய்ய வந்தாங்க. அதுவே அவங்களை எவ்வளவு பாதிச்சது தெரியுமா? நானும் வேற நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தேன்னா அவங்க ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. சார், நீங்க லட்சுமி மேடத்தை பத்தி யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு பையன், மருமக, மாமனார்னு எல்லாம் சொந்தமும் இருக்காங்க. அவங்க சண்டை போட்டாலும் திட்டிக்கிட்டாலும் உறவுன்னு சொல்லிக்க ஆள் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க இப்படி தனியா இருக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம்? உங்களை புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி மேடம் கூட இருந்தா நல்லா இருக்கும் சார். வேணாம் மேடி, அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். இது இப்படியே இருக்கிறது தான் நல்லது. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு அழகான நட்பு, அந்யோன்யமான ஒரு கௌரவமான புரிதல் இருக்கு. அது போதும். நான் அப்படியே காலத்தை ஓட்டிடுவேன். இல்ல சார், நான் என்ன நீ சொல்ல எதுவும் சொல்ல வேண்டாம் மேடி. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். விட்டு. ஹரி சார், நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் அர்ஜென்ட்டா கூட்டியிருக்காங்க. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னால வர முடியாது, போய் சொல்லிடுங்க. இல்ல ஹரி சார், முக்கியமா உங்களை தான் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. மடி, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எதுவும் தெரியல சார். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். ஆனா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க. நான் வரேன். என்ன பிரதீபா, இப்ப அவசரமா மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன? என்ன பவி இப்படி கேக்குற? ஓஹோ, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அத ஸ்பாயில் பண்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க நடந்துக்கிட்டா அத நீதானே தட்டி கேட்கணும். பிகாஸ் யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரைட்? ஆஹா, பிரதிபா ஏதோ ரூட் போட்டுட்டா. கண்டிப்பா எனக்கு ஏதோ தரமான சம்பவம் இருக்கு. பாப்போம். சரி சொல்லுங்க, யாரு என்ன பண்ணா? 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பிளாட்டுக்கு ஒரு யங் கப்பல் வந்து
ரெண்டுக்கு வீடு ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் கூட அவங்க ஏதோ கல்யாணம் ஆனவங்கன்னு நினைச்சேன். அதனால நம்ம டி பிளாக்ல சுதர்ஷன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால நான் அவங்க கிட்ட நீங்க மேரிடான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? லிவிங் டுகெதர் கப்பல்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஷாக்ட். நம்ம அபார்ட்மெண்ட்ல தான் பேச்சுலர், அப்புறம் என்னமோ சொன்னீங்கல்ல லிவிங், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு விடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எப்படி இங்க வந்தாங்க? யா எக்ஸாக்ட்லி, அதத்தான் நானும் கேட்டேன். அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க, உங்க அபார்ட்மெண்ட்ல தான் ஏற்கனவே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்றாங்க. சோ தப்பா நம்ம பேர்ல வச்சுக்கிட்டு அவங்கள குறை சொல்ல முடியுது இல்லையா? என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் டீசன்ட் ஃபேமிலிஸ் இல்லையா? இதுக்குள்ள இத மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துகிட்டு நம்ம பிளாட்டோட பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு அதுவே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு இல்லையா? இப்ப நீங்க யார பத்தி பேசுறீங்க என்னன்னு எதுவும் எனக்கு சுத்தமா புரியல பிரதீபா. இங்க யாரு என்ன தப்பு பண்ணாலும் உனக்கு தெரியுது இல்ல, ஆனா இது உனக்கு தெரியல. அது எப்படி தெரியும் பரிமளமா? அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேற யாராவது இருந்தா உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவா. அவளோட அத்தனதும் ரூல்ஸ பிரேக் பண்ற போல இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்பவும் பண்றது தானே. பிரதிபா, என்ன ஏன் குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. நான் என்ன பண்ணேன்? அது எப்படி லட்சுமி? எதுவுமே பண்ணாத மாதிரி முகத்தை அப்படி பாவமா வச்சுக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹரிசாரோட தனியா இருந்தவரை பார்த்துக்கிட்டதுல இருந்து கோவில்ல மயங்கி விழுந்தது வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இருந்துடுச்சுன்னு அது வேணா நம்பலாம். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு பூனை நல்லா தெரியும்ல. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு, உங்களுக்கும் தனி ரூல்ஸா? அது ఎంత పెద్ద తప్పు. என்னங்க இதெல்லாம்? இங்க இருக்கிற மத்தவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பார்க்க சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதா இருந்தா முதல்ல வந்துருவீங்க மாமியாரும் மருமகளும். ஆனா உங்க குடும்பத்து விஷயம் அபார்ட்மெண்ட்டே சந்தி சிரிக்குது. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்க அத்தையை கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க யாரோட பிரைவசிலையும் யாருக்கும் தலையிட உரிமை இல்ல, புரியுதா? ஆமா, பவி சொல்ற மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு எதுக்கு இந்த மீட்டிங்க போட்டீங்க? ஏதாவது பொது பிரச்சனைனா அத பத்தி பேசுங்க. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு. ஆஹா, திரும்பி குரங்கு பிடிக்க பிள்ளையாராய்ச்சி போல இருக்கு. எல்லாரும் பிரதிபா பக்கம் திரும்பிட்டாங்க. வழக்கம் போல பிரதிபாக்கு ஆப்புதானா? பிரதிபா, உங்களுக்கு இதுவே வேலையா போச்சு. அடுத்து உங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க? நாங்க என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம வீட்லயா இருக்கோம்? இத பாருங்க, நான் ஒன்னும் வேலை இல்லாம இந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல. இது பாருங்க, யார் வீட்ல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு என்ன? பட் அது நம்ம அபார்ட்மெண்டோட குட்வில்ல கெடுக்கும் போது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு லிவிங் டுகெதர்னு சொல்லி நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் கேட்டு வராங்க தெரியுமா? அது யாரால? தோ நிக்கறாங்களே, இவங்க பண்ண அசிங்கத்தினாலதான். பிரதீபா, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஹலோ, நல்லா இருக்கே. இதுவே நாங்க தப்பு பண்ண மாட்டோம், வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவேன். உன் அத்தை பண்ணாங்கன்னு சொன்னா எங்களையே திட்டுவேன் இல்ல? இன்னைக்கு வெளியில இருந்து ஒருத்தவங்க கேட்டுட்டு வராங்க. நம்ம அபார்ட்மெண்டோட ரூல்ஸ காட்டி நோ சொல்லியாச்சு. பட்
இங்க இருக்கிற நம்ம பசங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு கெட்டு போயிட்டா உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. ஆமாங்க, பிரதீபா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல எதுக்கு பேர் கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க? புரியல. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்ணதே உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான். சொல்லுங்க, லக்ஷ்மி கழுத்துல இருக்கிற இந்த தாலிக்கு என்ன சார் அர்த்தம்? உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்ன? இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பிரதிபா. எங்க தனிப்பட்ட வாழ்க்கைய இப்படி பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்க பர்சனல் லைஃப பத்தி பேசல. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அதை நீங்க மீறும்போது எக்ஸ் அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் மெம்பரா உங்களை क्वेश्चन பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சார், இங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதை இப்போ செக்ரட்டரி ஃபேமிலியை மீறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரதிபா, யார் இங்க மீறினா? வேற யாரு? நீங்க ரெண்டு பேரும் தான். பிரதிபா, ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடிலாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ சார், நான் ஒண்ணும் உங்களை தேவையில்லாம தப்பா பேசல. தப்பா நடந்துக்கிறது நீங்க ரெண்டு பேரும் தான். இல்ல சார், நான் கேக்குறேன், எந்த உரிமையில லக்ஷ்மி உங்க பிளாட்ல தங்க வச்சிருக்கீங்க? பிரதீபா, அது முடிஞ்சு போன விஷயம். அதான் லக்ஷ்மி மேடம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓஹோ, லக்ஷ்மி போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இவங்க இஷ்டத்துக்கு வேணும்னா ஒன்னா ஒரே வீட்டுல இருப்பாங்களா, வேணானா போயிடுவாங்களா? நாங்க எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கணுமா? இது என்ன அபார்ட்மெண்டா இல்ல வேற ஏதாவதா? பிரதீபா, நீ ஏதோ பழச மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏவிட்டிதி, பிரதிபா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமே திடீர்னு அவளை போய் மிரட்டுறீங்க? பவி, நீங்க இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க செய்யற தப்பெல்லாம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. பாருங்க ஹரி சார், இங்க வீடு வாடகை கேட்டு வர்றவங்கல இருந்து பால் பாக்கெட் போடுறவன் வரைக்கும் எல்லாருக்குமே உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னா பேசிட்டு போறாங்க. நீங்க
இப்ப சொல்லுங்க, லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினது நான் தான், அவங்க ஏன் வைஃப் தான், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒன்னா வாழ போறோன்னு எங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்?